Hello friends, welcome to Tamil e-commerce. இந்த வீடியோல முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ஸோ ஜென்ரலா நான் எப்பவுமே ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது இது முக்கியமான வீடியோ, இது வந்து ரொம்ப முக்கியமான வீடியோலாம் இல்லை, உங்களுக்கு டைம் கிடைச்சா பாருங்கன்னு சொல்லிடுவேன். பட் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்றேன், இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ரெகுலரா எல்லாரும் இந்த தப்பை பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால தான் இந்த வீடியோ நான் மெயினா உடனே போஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ இந்த வீடியோவில் அப்படி என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் கவர் பண்ண டாபிக் தான் ASIN Tampering. ஸோ ASIN Tampering அப்படின்ற ஒரு விஷயத்த தமிழில் ஃபர்ஸ்ட் சொன்னதே நான் தான். மேபி அதர் லாங்குவேஜில் என்னை விட ஒருத்தர் ரெண்டு பேர் ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான பாராட்டுகள் எனக்கு தேவையில்லை. ஆனால் அந்த விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. மேபி நான் வந்து தமிழில் ஏதோ தப்பாக போட்டுட்டேனா, இல்லை எனக்கு கண்டென்ட் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா என்னன்னு தெரியல. அந்த வீடியோக்கு அவ்வளோ வியூஸ் இல்லை. ஆனால் எல்லாரும் பார்க்க வேண்டிய வீடியோ, மறக்காம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தா கூட நல்லது தான். ஸோ லாஸ்ட் வீக் எனக்கு வந்து ஒரு கால் வந்துச்சு. ஒரு கால் மீன்ஸ் பேக் டு பேக். கிட்டத்தட்ட நான் 5:30க்கு மேலே ஃபோனை எடுக்க மாட்டேன். ஆஃபீஸ் ஃபோன் வந்து நம்ம தமிழ் காமர்ஸில் கொடுத்த ஃபோன் நம்பர் வந்து நான் 5:30க்கு மேலே எடுக்கவே மாட்டேன். அடுத்த நாள் நான் வந்து காலில் பார்க்குறேன் ஒரு 9:30க்கு கிட்டத்தட்ட ஒரு 27 மிஸ் கால். யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஈவன் நம்ம கோர்ஸ் பர்ச்சேஸ்ன்னு பார்த்தா அதுவும் இல்லை அப்படின்ட்டு. ஸோ சரி கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணான்னு பார்த்தா திருப்பி அவங்க கால் பண்ணிட்டாங்க. என்னன்னு கேட்டால் ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. உண்மையிலே வந்து எனக்கே ரொம்ப கஷ்டமாகி போயிடுச்சு. இந்த மாதிரிலாம் நடக்குதா மார்க்கெட்டில், இந்த மாதிரிலாம் நடக்குதா அந்த ஃபீல்டில். ஸோ ஏன் இந்த மாதிரிலாம் ஒரு கேள்வித்தனமான வேலைலாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நான் யோசித்தேன். என்னென்னா அவர் வந்து கிட்டத்தட்ட 2016 செல் பண்ணிட்டு இருக்காரு அமேசானில். இவ்வளோ நாளாக செல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மந்த்துக்கு கிட்டத்தட்ட 10 lakhs மேலே சேல்ஸ், 10 to 15 lakhs. கிட்டத்தட்ட ஒரு ஃபெஸ்டிவல் சீசனாக வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 lakhs கிட்ட சேல்ஸ் எடுப்பார். அந்த அளவுக்கு ஒரு பெரிய செல்லர். அவருக்கே வந்து இவ்வளோ பெரிய கஷ்டமா அப்படின்னு யோசித்தேன். அதுக்கு பின்னாடி ஏன் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்றத யோசிச்சு பார்த்தா அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோ. ரெகுலராக நான் வந்து ஒவ்வொருத்தட்டி சொல்கிற விஷயம், கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கள். ஈவன் என்னோட கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்க கிட்ட கூட தயவுசெய்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எல்லா வீடியோஸும் கோத்ரூ பண்ணிவிட்டு இ-காமர்ஸ்னால் என்ன, இ-காமர்ஸ் பேக்கில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன, அப்புறம் அதோட பாலிசிஸ் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நல்லதுன்ட்டு நான் ரெகுலராக சொல்லுவேன். அது யாருமே மதிக்கிறது இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இவங்களுக்கு நடந்திருக்கு. இவங்க 2016 செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு சேல்ஸ் அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பெஸ்ட் செல்லர், ப்ரைம் டேக் எல்லாமே இருக்குது. ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் என்னென்னா இவங்க பண்ண ஒரு பெரிய தப்பு என்னன்னா, நான் எல்லார்ட்டையும் சொல்கிறது, உங்கள் பிஸ்னஸை நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கு கீழே நீங்கள் வேலைக்கு ஆள் வச்சா கூட நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓவரால் 90% உங்களுக்கு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். இது 10% தெரியாத பட்சத்தில் ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட்டு வச்சுக்கலாம். அதையும் நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பேன். என்னோட குரூப்பில் கூட ஆடியோ போட்டுட்டு இருப்பேன். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு அக்கௌண்ட் மேனேஜரை அப்பாயின்ட் பண்ணிருக்காரு. அந்த அக்கௌண்ட் மேனேஜர் ஃபுல் அண்ட் ஃபுல் இவரோட அக்கௌண்ட் மேனேஜ் பண்ணிருக்காரு. ரைட் ஃப்ரம் லிஸ்டிங்ஸ்லேருந்து அப்புறம் சேல் வந்தால் ஆர்டர் ப்ராசஸிங், மந்த்லி ஒன் GST ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபீட்பேக்ஸை கரெக்டாக கலெக்ட் பண்ணுறது எல்லாமே அவர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஒரு ஃபிக்ஸடாக ஒரு சேலரி கொடுத்து அப்பாயின்ட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பர்சனுக்கு பிஸ்னஸில் இருக்க பேக் அண்ட் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ரைட் ஃப்ரம் மேனுஃபேக்சரர்ஸ் யார், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யார், ஹோல்சேலர்ஸ் யார். பிகாஸ் இவர் வந்து ஒரு ரீசெலர் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ ரைட் ஃப்ரம் எல்லாமே இவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. உடனே இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, கரெக்டான டைம் பார்த்து கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுட்டு வெளியே போயிருக்காரு. வெளியே போய் அவர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. தப்பே கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் முதலாளி ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கும், ஏர்ன் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் என்ன பண்ணிருக்காருன்னா, இவங்க கஷ்டப்பட்டு ஒரு லிஸ்டிங்ஸ்லாம் கிரியேட் பண்ணிருப்பாங்களே, அதை ASIN Tampering பண்ணிருக்காரு. இப்பவும் சொல்கிறேன், ASIN Tampering என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை ASIN Tampering பண்ணிருக்காரு. அதுதான் ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா அவங்க ஒரு 4 வருஷமாக கஷ்டப்பட்டு ஒரு லிஸ்டிங் போட்டு அதுக்கான ஃபோட்டோஸ், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன்லாம் கஷ்டப்பட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணி நிறைய ரேட்டிங்ஸ், ரிவ்யூஸ் வாங்கி ஒரு நாளைக்கு 100லேருந்து 150 ஆர்டர் போகிற மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு லிஸ்டிங்ஸ் மட்டுமே பண்ணியிருக்கும்போது அதை ஈஸியாக இன்றைக்கி வந்து இவர் டேம்பர் பண்ணிட்டாரு. லீகலாக இவர் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியல. அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ எந்த விதமான லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியல. இன்ஃபேக்ட் இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, நல்ல பிஸ்னஸ் போகுதுன்ட்டு நிறைய இன்வெஸ்ட் பண்ணி ப்ராடக்ட்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்து, ஏன்னா நமக்கு அவ்வளோ சேல்ஸ் வருது, அவ்வளோ மார்ஜின் வருதுன்ற பேரில் கிட்டத்தட்ட நிறைய வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு வெளியில் வாங்கி பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ரொம்ப எனக்கு கிட்டத்தட்ட அழாத குறையாக சொன்னது, சார் கிட்டத்தட்ட நான் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே மந்த்லி 1.5 lakhs கட்டிகிட்டு இருக்கேன் சார், இதை நம்பி. இப்போ எனக்கு சேல்ஸ் ஃபுல்லாக டவுன் ஆச்சு சார், இதான் பண்ணி கொடுங்க சார். ஏன்னா எனக்கு வேறு எதுவுமே தெரியல, நான் தெரியாதனமாக அப்படி பண்ணிட்டேன். அப்போ கேட்டேன், சார் இவ்வளோ நாள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு ட்ரேட்மார்க் கூட எடுக்கணும்னு உங்களுக்கு தோணலையா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், ட்ரேட்மார்க் எடுத்திருப்பேன், பட் அந்த அக்கௌண்ட் மேனேஜர் இப்போதைக்கு தேவையில்லை, இப்போதைக்கு போயிட்டு இருக்கு, வேண்டாம், நோ ப்ராப்ளம் அப்படின்னே சொல்லி சமாளிச்சிட்டாரு. ஸோ ஒரு பிஸ்னஸ் மேனாக உங்களுக்கு கீழே 1000 பேரை வேலைக்கு வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் 1000 பேரும் உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்காங்களா, உங்கள் பிஸ்னஸை எனக்காரத ஒன்று அவங்க டேக் ஓவர் பண்ணாமல் இருக்காங்களா அப்படின்ற ஒரு பேசிக் நாலேஜாவது வேணும் இல்லையா? ஸோ அதனால தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. ஏன் இன்னமும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேசிக் அவேர்னஸ் கூட இல்லை அப்படின்றத நான் யோசித்தேன். இன்னமும் கூட எனக்கு ஃபோன் பண்ணுறவங்க பாருங்கள், சார் நான் இன்றைக்கே செலர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுங்க சார், நாளைக்கு லிஸ்டிங் பண்ணும் சார், நாளைக்கு ஆர்டர் வந்துடும் சார், நீங்கள் கோர்ஸ் வாங்கிட்டீங்களா, படிச்சிட்டிங்களா அப்படின்னு. ஏன்னா வாங்கினவங்க தான் ஃபோன் பண்ணுவோம். சார் அது அப்பமா நான் படிச்சுக்கிறேன் சார், முதல்ல லிஸ்டிங் பண்ணி கொடுங்க.
ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தினால தான் இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து தோற்று போயிட்டே இருக்கோம். ஒரு சின்ன ஜாபுக்கு போகிறதுனால எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் ரெஸ்யூம் ரெடி பண்ணுறீங்க, எவ்வளோ குவாலிஃபிகேஷன் நீங்கள் உங்களுக்கு கீழே ஆட் பண்ணுறீங்க. என்னதான் காலேஜில் டிகிரி கொடுத்தாலும் அந்த இன்ஸ்டியூட்டில் போய் இதை படித்தேன், இந்த இன்ஸ்டியூட்டில் போய் இதை படித்தேன், எதுக்கு நீங்கள் ஒரு ஆட் ஆன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் தனித்தன்மை வாய்ந்த மாதிரி தெரியணும், நமக்குன்னு ஒரு பவர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுறீங்க. அதே மாதிரி தான் பிஸ்னஸ் வந்துட்டு வரும்போது மட்டும் ஏன் உங்களுக்கு அந்த ஒரு சின்ன தாட் வரமாட்டேங்குன்னு தெரியல எனக்கு. ஸோ இதை நான் சும்மா வாயால் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டேங்குன்னு தெரியும். ஸோ அதனாலவே அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி அவரோட செலர் பேனல் ஆகட்டும், அவருக்கு நடந்த இந்த விஷயங்களை அவரே ஷேர் பண்ணிக்கிறாரு. ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ரொம்ப நாளாக அமேசானில் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு பர்சன்ட்டை நம்ம வந்திருக்கோம். ஸோ இவரை பற்றி நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இன்ட்ரோலேயே. ஸோ அவர்கிட்ட நம்ம விஷயத்தை கேட்கலாம். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டு இருக்குங்க சார்? சார் ஆக்சுவலி நாங்கள் பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அமேசானில் வந்து நாங்கள் ஒரு 4 இயர்ஸாக சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் ஒரு மேஜர் செல்லர்ஸ் அமேசான். ஒன் மந்த்துக்கு எவ்வளோ சேல்ஸ் எடுக்கிறீங்க சார்? சார் 1 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் 1500 யூனிட்ஸ் வந்து நாங்கள் சேல் பண்ணுவோம். யூனிட்ஸ் அதாவது 1500 ப்ராடக்ட்ஸ் நீங்கள் அனுப்புறீங்க. ஸோ இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணுறீங்க. ஸோ இப்போ அந்த ASIN Tampering இஷ்யூ உங்களுக்கு தெரியவே தெரியாதா? சார் ஆக்சுவலி ASIN Tampering எனக்கு வந்து இஷ்யூ தெரியவே தெரியாது. நாங்கள் இவ்வளோ நாளாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம் அமேசானில். அப்போது உங்களுக்கு நிறைய நாங்கள் ஆக்சுவலாக பார்த்துருக்கோம் செல்லராக இருந்து. பட் இந்த மாதிரி ஒரு ஒரு கான்சிக்வன்ஸ் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கிறத நாங்கள் பார்க்கல. ஸோ அதே நான் பார்த்துட்டு நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணேன். அப்போது உங்கள் வீடியோ தான் வந்துச்சு. ஸோ உங்கள் வீடியோ நான் பார்த்தேன். அப்புறம் தான் எனக்கு புரிய வந்துச்சு லைக் ASIN Tampering என்ன, ஆக்சுவலி மேப்பிங்னா என்ன, அப்போ தான் எனக்கு புரிய வந்துச்சு. ஸோ அதாவது ஒரு பிகினராக உள்ளே வரும்போது ட்ரேட்மார்க் கூட எடுக்க தேவையில்ல. ஒரு உள்ளே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் ரெவன்யூ எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ரெவன்யூ வச்சு அவங்களுக்கு தேவையான பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறக்காக ட்ரேட்மார்க் ஆகட்டும், வேறு பேக்கேஜிங் மெட்டீரியல், பிராண்டிங் ஏதாவது பண்ணுவாங்க. நீங்கள் ஏன் அந்த ட்ரேட்மார்க்குன்ற விஷயத்தையும் எடுக்காமல் அந்த கைட்லைன்ஸ் எங்கே மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுனால நாங்கள் பிஸ்னஸ் எங்களுக்கு ரன் ஆனோடனே நாங்கள் அந்த ப்ராப்பர் ஸ்டார்டிங் பண்ண விட்டுட்டு வந்தாங்க. ஸோ அதனால எங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர் ஸ்டார்டிங் பாயிண்ட் பேஸ் கரெக்டாக இருந்திருக்கும். நாங்கள் பேஸில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணதுனால எனக்கு இப்போ வந்து எனக்கு பெரிய கொஸ்டின் நிற்குது. ஸோ இப்போ இதிலேருந்து எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணலான்னு நினைக்கிறீங்க? உங்கள் ஐடியாஸ் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த ஐடியாஸ் வச்சு எனக்கு வந்து இப்போ தான் நான் கொஞ்சம் நம்பிக்கையாகவே இருக்குது. ஓகே, நம்மளால் வந்து ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ நம்ம பிஸ்னஸ் கொஞ்சம் ட்ரை பண்ண முடியும்னு தோணுது. ஸோ லைக் எனக்கு தெரிஞ்ச நம்பிக்கையாக தான் இருக்குது. ஸோ அப்போ இனிமேல் இ-காமர்ஸ் பிஸ்னஸில் ஒருத்தவங்க வராங்க, ஒரு மேனுஃபேக்சரோ, டிஸ்ட்ரிபியூட்டரோ, ரீசேலரோ, அவங்க எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட சேனல் இருக்கவங்களோட மோட்டோ என்னன்னா, நான் இன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன், நாளைக்கு லிஸ்டிங் பண்ணுறேன், நாளைக்கு ஆர்டர் வந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. அவங்க கிட்ட சொல்கிறேன்னா கைட்லைன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் புரிஞ்சுட்டு உள்ளே இறங்குன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு அதோட விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் ஃபீல் இருந்திருக்கும். ஸோ இனிமேல் வரவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க சார்? இனிமேல் வரவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இனிமேட்டு வரவங்களுக்கு லைக் நீங்கள் நார்மலாக வரீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. யாருன்னா லைக் யார் தெரிஞ்சிருக்கோ, யார் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இருக்காங்களோ அவங்க ஃபஸ்ட்டு கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. தெரியாமல் நம்ம வந்து உள்ளே வந்துட்டால் நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிக்கலாம், ஆனால் ரொம்ப பெருசாக இருக்கும். ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க. அப்புறமா நீங்கள் ஃபீல்டுக்குள்ள வந்து கரெக்டாக இருக்கும். உங்களை மாதிரி பர்சன் சொல்லும் போது அதோட இம்பாக்டே வேறு. அதுதான் நான் டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை யாரும் மறைக்கிறதில்லை. ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணுறாங்களே, சார் நான் லிஸ்டிங் பண்ணோம், ஒரு லிஸ்டிங்ஸ் நான் 100 ரூபா தரேன். எனக்கு சந்தோஷம் தான். நான் 10 நிமிஷத்தில் 10 லிஸ்டிங் போட்டு 1000 ரூபா வாங்கிடுவேன். ஆனால் நான் போனதுக்கப்புறம் யாராலும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எனக்கு அது ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். சிம்பிள் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஸோ இனிமேலாவது எல்லா கைட்லைன்ஸும் தெரிஞ்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுங்கள். அதுக்கான மோட்டோ தான் இந்த வீடியோ, மற்றபடி எதுவுமே கிடையாது. இ-காமர்ஸ் பண்ணும்போது ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணினாலே இந்த மாதிரி பிரச்சனைலாம் தவிர்த்துட்டு கன்ஃபார்மாக நல்ல சேல் எடுத்து நல்ல சக்ஸஸ் பண்ணலாம் பிஸ்னஸில். தேங்க்யூ சார். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது. இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் எல்லாருமே அவேராக இருங்க, ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் செஞ்சுட்டு போங்க. ஈவன் நீங்கள் ஒரு நார்மலாக என்ன யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுறதாகட்டும், இல்லை கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாகட்டும், 2 பேரும் ஒரு பெரிய வித்தியாசம். 2 பேரும் அதே தப்பு தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா என்கிட்ட கோர்ஸ் வாங்குற முக்கால்வாசி பேர் ஃபுல்லாக படிக்கிறதே கிடையாது. சும்மா பேருக்கு ஒரு 4-5 வீடியோ பார்த்துட்டு உடனே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு மோட்டல் தான் இருக்காங்க. ஒரு வீடியோ கிட்டத்தட்ட முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் பண்ணி 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நாங்கள் அவ்வளோ கண்டென்ட்டை அடக்கி சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறோம். அப்போ கூட அவங்க பார்க்கறதே இல்லை, FAQ சீரிஸ் பார்க்கறதே இல்லை. ஸ்ட்ரைட்டாக அவங்களுக்கு தேவை இன்னைக்கு காசு வந்தால் போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. இன்னைக்கு காசு வந்தால் போதும் தான், தப்பே கிடையாது. ஆனால் வாழ்நாள் ஃபுல்லாக காசு வரணும்னா ப்ராப்பரான கைட்லைன்ஸ் செஞ்சுட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும். என்னோட வீடியோ நான் தெளிவாக சொல்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக தேவை, ரிஸ்க் இருக்குது. தெளிவாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி யூனிக்னஸ் காட்டிங்கன்னா தாராளமாக ஜெயிக்கலாம். அப்படி காட்டாத பட்சத்தில் தோற்று தான் போவீங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபாய்க்கு மேலே சேல்ஸ் பண்ணுறவங்களையும் காட்டியிருப்பேன். சாதிக் கான் மாதிரி 8000 ரூபாய் மார்ஜின் வச்சு சேல்ஸ் பண்ணுறவங்களையும் காட்டியிருப்பேன். ஸோ இங்கே வந்து ஒவ்வொருத்தவங்க ஹார்ட் ஒர்க்கை பொறுத்து, ஒவ்வொருத்தவங்க யூனிக்னஸை பொறுத்து இங்கே வந்து மார்ஜின் வேறுபட தான் செய்யும். ஆனால் இவங்க எல்லாமே வந்து கைடன்ஸை புரிஞ்சுட்டு நடந்தவங்க, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ என்னோட கருத்தில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஸோ கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணலாம். ஸோ நம்ம தமிழ் இ-காமர்ஸோட அப்டேட்ஸ் நிறைய வீடியோஸை வந்து நான் இப்போ இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காமல் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தமிழ் இ-காமர்ஸ்.